ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சட்னி. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ரெட் சில்லி, டொமேட்டோ, கத்திரிக்காய். இப்போது நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெள்ளுளுந்தம் பருப்பு, ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரெட் சில்லி எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் டொமேட்டோ போடுறோம். அதில் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோ போடுறோங்க. நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுங்க. அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கருத்து போயிடும், அதனால நம்ம தண்ணியில் போட்டுக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை தண்ணியில் போட்டாச்சு, கருக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த கத்திரிக்காவை எடுத்து இதில் போட்டுடலாம். எல்லாமே போட்டு கலரி கொடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. ஒரு கல்லுப்பு தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு ஆன மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் வந்துட்டு நோய் கிருமி நாசினி, அது எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப நல்லதுன்ட்டு. அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சட்னிக்கு இட்லி, அது கூட நீங்கள் தேங்காய் சட்னியும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கலரி கொடுக்கணும்.
இதுக்கு 1 டம்ளர் தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 4 விசில் வரும் மட்டும் நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியை வடிச்சுக்கலாங்க. தண்ணி வடித்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் சட்னி நல்லா மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்பி 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 சாப்பிடுவீங்க. உங்கள் பசங்க எல்லாரும் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் திரும்பி திரும்பி கேட்பாங்க பசங்க. நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சதுக்கப்புறம் இந்த வடித்து வச்ச தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா கடைய முடியாது இல்லைங்களா, அதனால தான் தண்ணி வடிச்சுக்கிட்டேன். வடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு வச்சுருந்தீங்க லைட்டாக கலக்கி இந்த சட்னி எடுத்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு நான் பாருங்க முன்னாடியே இட்லி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம வீட்டில் இட்லியும் கத்திரிக்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.